ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் முனிஸ் பாண்டி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சந்தைக்கு போகிறவங்க சந்தைக்கு போய் காய் வாங்கிட்டு வரலாம். இங்கே கோயம்புத்தூரில் சந்தை எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பரமக்கு வாங்கிக்கலாமா? எதிர்த்தாலும் 20. சரிங்க. பீக்கிங் அப்படின்னா பீக்கிங்க 2.30 1.15 நல்லா இருக்கும். பீக்கிங் சூப்பராக இருக்கும். ஒரு பொருளங்க எடுத்துக்கிட்டா இது ஒரு பழங்க எடுத்து 30 ரூபா. பொருளங்க ஒன்று லைட் அறுத்து வச்சுக்கிறோம். இந்தா கிலோவே 60. சரி போதுமா? என்ன எடுத்துக்கோ போவா. கேரட்டு, பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அது 2. இதுதான் இருக்கணும். எல்லாம் ஒரே ரேட்டு தானே? சின்ன சீரகம் வேணா ஒன்று எடுத்துக்கோ. வேற என்ன போவா? கடலப்பருப்பு வேணுமா? வறுத்தக்கடலை வேணுமா? அவ்வளோதானா? கோபப்படாதீங்க. பச்சை மிளகா எதில் வாங்கிக்கலாம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இருக்கும், இல்லாம வைப்பாங்களா? சாப்பிடுங்க. தாத்தால கடிக்க முடியுமா? நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் பார்க்கலாம். வாழைப்பழம் வந்துருக்கு. அதோட வடிகட்டி வந்து பிஞ்சு போச்சு. ஸோ அது 2 வாங்கினேன். முருங்கைக்காய் 2 10 ரூபா. இது பீக்கங்காய். இது 2ம் சேர்த்து வந்து 30 ரூபான்னு சொன்னாங்க. இதுக்கு பேர் காராமணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வாங்கினதே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். சந்தையில் வந்து கூறாக போட்டு தான் விற்பாங்க. ஒரு பிளேட் வந்து இவ்வளோ அப்படின்ற மாதிரி. உங்கள் ஊரில் எப்படி என்னன்றதை சொல்லுங்கள்.
இதுவுமே அப்படி தான். பாக்கெட் வந்து 20 ரூபா, எது எடுத்தாலும் 20 அப்படின்ற மாதிரி. வேறு வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீட்ரூட்டு இதெல்லாம் வாங்கினது வந்து நான் வீடியோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய், பீன்ஸு, பீட்ரூட்டு, கத்திரிக்காய், கேரட், இது வந்து காராமணி, புடலங்காய், பீக்கங்காய், முருங்கைக்காய். இது வந்து இதெல்லாம் வந்து பாக்கெட் 20 ரூபான்னு எடுத்தேன். இதெல்லாம் சேர்த்து நான் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஊரில் இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்துட்டு நான் இது மொத்தமாக 20 ரூபா. 2 கூறு எடுத்தவொன்னு 10 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. 2 கூறு எடுத்தேன். மொத்தமாக 20 ரூபா. அது வந்துட்டு எல்லாமே எது எடுத்தாலும் 20 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் அங்கேயுமே 10 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 2-3 வாரமாகவே எல்லா பக்கமும் ரேட் ஏற்றிட்டாங்க. எது எடுத்தாலும் 20 ரூபா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் வந்துட்டு எது எடுத்தாலும் 20. இது சொன்னேன் இல்லைங்களா, இதை வந்து சொல்லிட்டேன் நான். சந்தைக்கு போய் காய் வாங்கிட்டு வரது கூட பெரிய விஷயம் இல்லை. இனி இதெல்லாம் அலசி காய வச்சு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கணும். அதுதான் முக்கியமான வேலை. ஏன்னா நானும் ஒரு சில டைம் மறந்துடுவேன். இப்போ வாங்கிட்டு வந்து பையன் ஓரமாக வச்சுட்டு வேறு எதுவும் கிச்சனில் போய் சமைக்கிறேன் அப்படின்னா அதை மறந்து போயிடுவேன். காலையில் தான் எடுத்து வைப்பேன். என் பாபா கூட திட்டுவாங்க, காசு போட்டு காய் வாங்கி அதை பத்திரமா எடுத்து வச்சா தான் யூஸ் பண்ண முடியும்னு. அது கரெக்டு தான். ஸோ நீ இது கையோடு அந்த வேலையை பார்க்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லைன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஊர்லலாம் அந்த காயெல்லாம் என்ன ரேட் இருக்கும், இப்போ நான் மொத்தமாக வாங்கின காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, என்ன ரேட்டுக்கு வாங்கலாம், எவ்வளோக்கு வாங்கிடுவேன் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.